ஹாய், குட் மார்னிங். இன்னைக்கு என்ன டாபிக் இலக்கணத்தில் பார்க்க போகிறோன்னா, இலக்கணத்தில் 6வதுல இருக்குல்ல பிழை திருத்தம், சந்தி பிழையை நீக்குதல், ஒருண்மை பன்மை பிழைகளை நீக்குதல், மரபு பிழைகள், வழுவு சொற்களை நீக்குதல், பிறமொழி சொற்களை நீக்குதல். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் எங்கெங்கே இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 8th நியூ புக்கில் 8th ஃபஸ்ட்டு டேர்மில் பேஜ் நம்பர் 20 கொடுத்துருக்காங்க. மரபு தொடர்கள்னு சொல்லிட்டு அதில் பறவைகளின் ஒளி மரபு, தொகை மரபு, வினை மரபு அப்படின்னு சொல்லி 3 கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துக்கங்க. இதை பார்த்துட்டு ரொம்ப டீப்பாக படிக்கணும் அப்படின்னா நம்ம ஓல்டு புக்கு தாங்க போகணும். ஓல்டு புக்கில் எங்கெங்கே கவர் ஆகுதுங்கிறத சொல்கிறேன், பார்த்துக்கங்க. 8th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 63 சரிங்களா. ஓல்டு புக்கு 8th 63. இதில் மரபு சொற்கள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விலங்குகளின் இளமை பெயர்கள், விலங்குகளின் வாழ்விடங்கள், விலங்கு பறவை இனங்களின் ஒளிமரபு, தாவர உறுப்பு பெயர்கள், காய்களின் இளநிலை, செடி கொடி மரங்களின் தொகுப்பிடம், பொருட்களின் தொகுப்பு, பொருளுக்கேற்ற வினை மரபு. இது ஒன்று. இதே 8th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 61 மொழித்திறன் பயிற்சியில் பிறமொழி சொற்களுக்கேற்ப தமிழ் சொற்களை அறிவோம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சமஸ்கிருதம், தமிழ், அப்புறம் உருது, தமிழ், இது இல்லாமல் போர்ச்சுகீசியம் தமிழ், பாரசீகம் தமிழ், ஆங்கிலம் தமிழ், அரபி தமிழ், மராத்தி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் 7th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 102 அதே தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி படுங்க. ரெண்டுமே சேமாக இருக்கும். இதில் எது எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க சரிங்களா. 7th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 102 அதே தான் கொடுத்துருக்காங்க. தாவரங்கள், விலங்குகள், அப்புறம் ஒளி மரபு சொற்கள், வினை மரபு சொற்கள் இந்த தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 9th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 121 பிறமொழி சொற்கள்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி வழுவு சொற்களை திருத்துக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10 இது கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 128 உங்களுக்கு விடை குறிப்பு அப்படிங்கிறதுல கொடுத்துருப்பாங்க. அதாவது எம்மொழி சார்ந்தவை அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். அலமாரி அது போர்ச்சுகீசியம், பஜார் அப்படிங்கிறது பார்சி, அதேமாதிரி ரிக்ஷாங்கிறது ஜப்பான். இந்த மாதிரி உங்களுக்கு 12 கொடுத்துருக்காங்க, 13 கொடுத்துருக்காங்க. கடுதாசி போர்ச்சுகீசியம், பீரோ பிரெஞ்சு, அதே மாதிரி ரூபாய் இந்துஸ்தானி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்த பேஜை பார்த்தீங்கன்னா 129 அதே மரபு சொற்களை அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அதே 12th புக்கில் 136 அதை எடுத்தீங்களா உங்களுக்கு வாக்கியத்தில் உண்டாகும் பிழைகளும் நீக்கமும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 10 கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கங்க. அதே மாதிரி அதே 12th புக்கில் 173 இதில் கலை சொற்களை தமிழாக்கம் அறிக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா. இதை பார்த்துக்கங்க. ஏன்னா லாஸ்ட் குரூப் 4ல் கேட்டிருந்தாங்களா டெலிகேட் அப்படிங்கிறது, அது இங்கே தான் இருக்குது. அதனால இந்த இதை கொஞ்சம் தெளிவாக படிச்சுக்கோங்க. இப்போ நான் மேக்ஸிமம் சொன்னதுலேயே இந்த 6th டாபிக் உங்களுக்கு கவர் ஆயிரும். மேக்ஸிமம் என்னென்னா ஒரு இப்போ 8th புக்கில் இருக்கிறதா 7th புக்கில் இருக்கும். ஒரு 2-3 டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே மாதிரி தான் 12th புக்லையும் அதை எக்ஸ்ட்ரா இருக்க பாயிண்ட்ஸை மட்டும் நோட் பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற ஓல்டு புக் ஃபஸ்ட்டு எடிஷன். இப்போ இருக்கிறதுல 1-2 பேஜ் முன்ன பின்ன மாறி இருக்கும். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க.